பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது கொத்து கொத்தா. பாருங்க அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்கள். இந்தாப்பா பிடிப்பா. இன்ஜினத்துக்கு எடுத்து பாருங்கள், தக்காளி நம்ம செடியில் கொத்து கொத்தாக இருக்குது. நேற்று தாங்க உரம் கொடுத்தேன். உரம் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றணும் அன்றைக்கி. ஒரே செடியில் பாருங்கள் இவ்வளோ பறிச்சு. எங்கள் அண்ணன் பையனும் பறிக்கிறான், நானும் பறிக்கிறேன். அந்த வேற தட்டி எட்டணும். இந்த பக்கம் வா, இப்படி வாப்பா. நிறைய தக்காளியே பறிச்சிட்டு இருக்கோங்க. கனகா மரம் வேற இருக்கணும். கழுவிட்டு சாப்பிடு. கழுவிட்டு சாப்பிடு. நிறைய பழம் பழுத்துட்டு. நெக்ஸ்ட் கேப்சிகம் பறிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பறித்த காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக திரட்சியாக வந்ததுங்க. இது இப்போ எனக்கு கோணையாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன செடி இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இந்த சின்ன செடியில் அழகாக காய்ச்சிருக்கு. இந்தாபி இதை பாருங்கள், இங்கே குட்டி செடியிலையும் எவ்வளோ பெரிய காய் இருக்குது. இப்போ தான் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். இந்த பாருங்கள் எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். கேப்சிகம். நெக்ஸ்ட்டு பூ பறிக்கலாங்க. இந்த பூ பறிச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி. பூவெல்லாம் பறிச்சுட்டு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கத்திரிக்காய் இருக்குது. பூவெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை பாருங்கள். கேப்சிகம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். தக்காளி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.